ஒரு வருஷம், ஒரே ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையை மாத்தணும், விதியை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. மாதம் ஒரு சித்தர், ஓகேங்களா? மாதம் ஒரு சித்தருடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை விதியையே மாறும். நீங்க நான் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் மாத்தலாம். இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம். இப்போ மிக உச்சமான இருக்கக்கூடிய 18 சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள், அவங்களுடைய விஷயத்த சொல்றேன். சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. சித்தர்களுக்கெல்லாம் நம்பர் 1 குருமுனி, கும்பமுனி அப்படின்னு அழைக்கக்கூடிய மகா சித்தர் அகத்தியர். இவர் மார்கழி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர், ஓகேங்களா? சித்தர்கள் பல ரூபங்கள்ல எடுப்பாங்க. இதுதாங்க விஷயம். சித்தர்கள் ஒரே நேரத்துல 4 இடத்துல அவங்களுடைய உருவத்தை காமிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அவங்களுக்கு பல இடங்கள்ல சமாதிகளும் இருக்கு. அவருடைய மகா சமாதி இருக்கக்கூடியது பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், கேரளாவில் இருக்கக்கூடிய அனந்த சயனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அனந்த பத்மநாபர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த பத்மநாபர் கோவிலுக்குள்ளேயும் அவருடைய சமாதி, ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம தமிழகத்துல கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவிலையும் அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த 2 இடங்கள்ல அவருடைய சமாதிகள் உண்டு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ் ஆகம நூல் அப்படின்னு அழைக்கக்கூடிய திருமந்திரத்தை நமக்கு கொடுத்தவர். அதே நேரத்துல ஒரே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தவர் திருமூலர், ஓகேங்களா? இவரு புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தார். அதே நேரத்துல இவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு இல்லையா, அங்க அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா பழனி மலையில நவபாஷான சிலைய நவபாஷான முருகரை பிரதிஷ்டை பண்ண சித்தர் போக முனிவர் வைகாசி மாசம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தார். இவர் பழனி முருகர் கோவில், பழனி மலை இருக்கு இல்லையா, மலைக்கு மேலேயே அவருடைய ஜீவசமாதி இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருமால் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமாக போற்றக்கூடியவர், பல மருத்துவ சூத்திரங்களை கொடுத்தவர். தமிழ் வருஷங்கள் 60, அந்த வருடங்கள்ல ஒவ்வொரு வருடத்துக்குள்ள எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் வரும் அப்படின்ற ஆராய்ச்சிகள் செஞ்சு எழுதினவர், ஓகேங்களா? இடைக்காடர் சித்தர். இவர் புரட்டாசி மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர். இவர் திருவண்ணாமலையில் இவர் ஜீவசமாதி அடைச்சிருக்காரு. அவர் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போனாலே அவரோட அருள் கிடைச்சிடும், ஓகேங்களா? பிரம்மனே எல்லா வகையான சித்துக்களையும் நேர்ல வந்து உபதேசம் பண்ண ஒரு சித்தர் இருக்கார். கைரேகை சாஸ்திரத்துல ஆராய்ச்சி பண்ணி பல நூல்களை எழுதினவர் இவர், ஓகேங்களா? கமலமுனி சித்தர். இவர் வைகாசி மாசம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தாரு. இவர் திருவாரூர் தியாகராஜர் கோவில் இருக்கு இல்லையா, தியாகராஜர் கோவில் சன்னதியில அவருடைய ஜீவசமாதி இருக்கு. நெக்ஸ்ட், தஞ்சை பெரிய கோவிலை உருவாக்குனதுல முக்கியமான பங்கு பெற்றவர். சிவன் பார்வதியுடைய நடன காட்சியை நேரடியா தரிசனம் பண்ண ஒரு சித்தர் இருக்கார், ஓகேங்களா? கரூரார், அதாவது கரூர் இருக்கு இல்லையா, அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. இப்போ அது கரூர்னு கூப்பிடுறோம். அவர் சித்திரை மாசம் அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சித்தர். அவர் அங்க இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் போங்க, எப்பேற்பட்ட வைப்ரேஷன் இருக்கு பார்க்கலாம். இறப்பில்லா மகா யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசனிடமே டைரக்டா நேரடியா பாடத்தை கேட்ட நாத சைவம் அப்படின்றத தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா கோரக்க சித்தர். இவர் கார்த்திகை மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, ஓகேங்களா? நாகை மாவட்டத்துல அவரு, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த ஊர்ல அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. போயிட்டு வாங்க, நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட், மக்களுக்கு ஞான மார்க்கத்தை போதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தவர் இந்த குதம்பை சித்தர். பாத்தீங்கன்னா ஆடி மாசம் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கார். இவர் மாயவரத்தில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோவிலை இவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். மாயவரம் போகும்போது கண்டிப்பா அவரை டச் பண்ணிடலாம், ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய தவ வலிமையால சிவனையே தரிசனம் பெற்ற ஒரு சித்தர். பாம்புகளை ஈஸியா பிடிச்சி லாவகமா கையாளக்கூடிய சக்தி மிக்க ஒரு சித்தர். யோக நெறியில குண்டலினி சக்திய பாம்பு அப்படின்னு எழுதின விஷயங்கள் இது மிக முக்கியமான பாம்பாட்டி சித்தர், ஓகேங்களா? குண்டலினி பத்தி ஆராய்ச்சி பண்றதுல மிக முக்கியமான சித்தர் இவர் கார்த்திகை மாசம் மிருகசிரீஷ நட்சத்திரத்துல பிறந்தவர். தென்காசி மாவட்டத்தில் திருநெல்வேலி இருக்கு இல்லையா, அங்க சங்கரன் கோவில்ல இவரது ஜீவசமாதி இருக்கு, ஓகேங்களா? ரைட். எப்பவுமே கம்பளத்துல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பார், ஓகேங்களா? சித்த முறைகள்ல பல ஆராய்ச்சிகளை செஞ்சு பல நூல்களை எழுதினவர் இவர்.
இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சட்டைமுனி சித்தர். ஓகேங்களா? ஆவணி மாதம் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர். இவர் 2 இடத்துல இவருடைய சமாதியை சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோயில் உள்ளேயே போய் அவர் அப்படியே ஐக்கியமாயிட்டதா அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் திருவேடகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே அவருடைய ஜீவசமாதி இருக்கு. ஸோ இந்த 2 இடத்திலும் அவருடைய சக்தி நிரம்பி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த ஒரு குழந்தை. யோகம், ஞானம், வாதம் இப்படியே பல நூல்களை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதினவர். அது மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கார். சிவவாக்கிய சித்தர். இவர் தை மாதம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தார். சென்னைக்கு பக்கத்தில் திருமழிசை இருக்கு இல்லையா, அங்கே அவருடைய ஜீவசமாதி இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோவில் மூலஸ்தானத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறதாவும் ஒரு கருத்து உண்டு. நெக்ஸ்ட், ரொம்ப அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு, கவர்ச்சி, பார்த்தாலே இருக்கக்கூடிய அழகு மிகுந்த ஒரு சித்தர் இருந்தார். ஓகேங்களா? அகத்தியர் பூஜை பண்ண லிங்கத்தை சதுரகிரி மலையில கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணது இவர் தான், சுந்தரானந்தர். சுந்தரானந்த சித்தர் பார்த்தீங்கன்னா ஜோதிடம், வைத்தியம், ஞானம் இப்படி பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நூல்களாக எழுதி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம், அது பெரிய பாக்கியம். இவர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர். இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியமாகி அங்கேயே அவர் ஜீவ சமாதி அடைச்சிட்டார். அந்த பிரகாரம் நடந்து சுற்றி வரக்கூடிய இடத்துல அவருக்கு தனி சன்னதியாக இருக்குது, தனி கோவிலே அவருக்கு இருக்குது. மிகப்பெரிய ஞானி அவர். ஓகேங்களா?